வணக்கம். கூட்டணி தடுமாற்றத்தில் எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றிக் கழகத்தில் சின்ன சின்ன சலசலப்பு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகுமா? தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணியில் இணையுமா? இதுதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. ஒரு பக்கம் பாஜக அதிமுகவை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக எதிர்பார்த்தாங்க. அங்கே பிரச்சனை, பிளவு, உட்கட்சி பிரச்சனை, பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு, அதனால் தனியாக நின்னார், தோல்வி சந்தித்தார். இப்படி எடப்பாடி பழனிசாமியுடைய தடுமாற்றமான அரசியல் பயணம், தொடர் தோல்விகள். இப்போ இன்னும் சில மாதங்களே இருக்கிறது 2026 தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நிலைநிறுத்தி ஆக வேண்டும், வெற்றி பெற்றே ஆக வேண்டும், தன் அரசியல் பயணத்தை பேஸ் ரொம்ப மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீவிரமான சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விவகாரத்தில், கூட்டணி வைக்கிறதுல தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. விஜயை நம்ம எத்தனை முறை நம்ம அழைத்தாலும் விஜய் கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. என்ன நினைக்கிறாரு ஒன்றும் புரியல. பாஜக நம்மளை ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, நம்ம கூட கூட்டணி வைக்கணும்னு நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து அந்த பதவியை ருசி கண்டவர். அடுத்து நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்கிறார். அதனால தான் பாஜகவிலிருந்து வெளியே தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா ரேஞ்சுக்கு தன்னை ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது அடுத்த விவகாரம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூட நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நம்முடைய இலக்கு அப்படின்னு தன் தொண்டர்கள்கிட்ட விஜய் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாரு. உங்களை நம்பி தான் நான் கட்சியை தொடங்கியிருக்கிறேன் அப்படின்னு. அவருக்கும் அந்த முதலமைச்சர் கனவு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் விஜய் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இந்த முறை தேர்தலை சந்தித்தால் இது ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சருங்கிற மிகப்பெரிய கேள்வி. எல்லாருக்குமே துணை முதலமைச்சருங்கிறத விட நான் தான் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதான ஒரு விஷயம் தான். ஏன்னா கட்சி அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம். எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு விமர்சனங்களும் பல சலசலப்புகளும் இருந்தாலும் கூட அதிமுகங்கிறது தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அது ஒரு மாபெரும் இயக்கம். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இப்போதான் தொடங்கியிருக்கிறாரு. அதனுடைய அரசியல் பயண நகர்வுகள் மிகப்பெரிய நெடுந்தூர பயணம். அந்த பயணத்தில் எடுத்த உடனே முதலமைச்சரா அப்படிங்கிற வரக்கூடிய ஒரு இடத்திற்கு மக்கள் அந்த மாதிரியான வாக்குகளை ஒரு 30-35% வாக்குகளை செலுத்துவார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள தற்போது காய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி விவகாரங்களில் பிரசாந்த் கிஷோர் அதிமுகவில் தேர்தல் கள வியூக வகுப்பாளராக களத்தில் இறங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சிக்கு அவருக்கு தேர்தல் கள வியூக வகுப்பாளராக அந்த கட்சிக்கு ஆதவ அர்ஜுனா. இப்போ இது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஆதவ அர்ஜுனா விஜய் கிட்ட சமரசமாக பேசி அதிமுகவுடன் இணைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகளில் தீவிரமான முயற்சிகளில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக பொறுப்பேற்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுக்கு வெற்றி வழிவகைகளை செய்வதற்கும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கும் பிரசாந்த் கிஷோர் தயாராக இருக்கிறார். இப்போ இவங்க 2 பேருமே தனியாக நின்றாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமாகவும் பாஜகவுக்கு சாதகமாகத்தான் போகும். ஒருவேளை 2 பேரும் இணைந்தால் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைவதற்குண்டான அச்சாரத்தை தான் பிரசாந்த் கிஷோரும் ஆதவ அர்ஜுனாவும் ஒரு அச்சாரமாக ஒரு புள்ளியிலிருந்து செயல்பட்டு அந்த புள்ளியை ஒரு கோலமாக போட்டு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு கூட்டணி உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் இருக்கு அப்படின்ற அரசியல் பார்வையாக இருக்கிறது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தொடர் தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்த சூறாவளி சுற்றுப்பயணம் மக்களை சந்திக்கிறது, கள நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறது. ஏற்கனவே அவருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம்,
தனியார் நிறுவனத்துக்கிட்ட வந்து நம்மளோட அதிமுகவினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் வந்து ஒரு நியமிக்க போகிறாங்க. அது வந்து பிரசாந்த் கிஷோர் தான். அந்த பிரசாந்த் கிஷோர் அதிமுகவினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து பல்வேறு அடிப்படை விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நகர்வுகளையும் சொல்லி அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத விட தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியை பலப்படுத்தணும், அவங்கள தான் இணைக்கணும் அப்படிங்கிற பெரிய ட்விஸ்ட் வேலையை இந்த இடத்துல காய் நகர்த்து கொண்டு இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் துணை பொதுச் செயலாளராக இன்றோ அல்லது நாளையோ ஓரிரு நாட்களில் அங்கே பதவி ஏற்கக்கூடும். விஜய் அவர்கள் அந்த அந்த மாநில பொறுப்பு வந்து வழங்கக்கூடுங்கிற ஒரு பரபரப்பான செய்தி போய்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மனதளவில் ஒரு நெருடலான சிக்கலான ஒரு சூழல் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, அதிமுகவில் நம்ம கட்சியில் வந்து தமிழக வெற்றி கழகம் வருவாங்களா வரமாட்டாங்களா, நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம தனியாக நின்னா நமக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலாகவே, நமக்கு ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறோம். பலவீனங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். நம்ம கட்சி பலவீனமாக இருக்குதுன்னா அவங்களே எப்படி ஒத்துப்பாங்க? அதுவும் மக்கள் தீர்மானிக்கணும், தொண்டர்கள் தீர்மானிக்கணும், பொறுப்பாளர்கள் தீர்மானிக்கணும். அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பாஜக கூட்டணி போவதற்கு ஒரு கணிசமான நபர்கள் இருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கிறதுக்கும் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் ஒரு கணிசமான நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த இடத்துல பாஜக கூட்டணி அதிமுக தேர்வு செய்யுமா, தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் இணைக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகங்களில் இந்த கூட்டணி விவகாரத்தில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். அங்கே வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக மாறும். ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனியாக நிற்கணும், தன்னுடைய மெஜாரிட்டி காட்டணும், தொண்டர்கள் எதிர்பார்த்த எண்ணத்தை, நம்ம ரசிகர்கள் எதிர்பார்த்த எண்ணத்தை நாம் சரிப்படுத்தணும், அவர்களுடைய எண்ணங்களை நாம் சரி விகிதத்தில் அவங்களுடைய அதிகாரத்தை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கணும். அப்படிங்கிறதுனால 2026 தேர்தலில் தனியாக நிற்பதற்கும் பல்வேறு வியூகங்கள் இருக்கிறது. ஆனால் அது வந்து அதிக அளவில் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அந்த கூட்டணி அதிமுகவோடு தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் விரைவில் கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன் கட்சியை பலப்படுத்துகிற விஷயத்தில் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு முக்கிய மாநில பொறுப்பு கொடுத்து கட்சியை வந்து பலப்படுத்தணும். தொண்டர்களுடைய நிர்வாகிகள் மத்தியில் எந்த விதமான சலசலப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் வியூகங்கள், எதிர்கட்சியை எதிர்கொள்வது, திமுகவை எதிர்கொள்வது, என்ன ஸ்டாண்ட் எடுத்து நம்ம மக்கள்கிட்ட போய் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு தேர்தல் வியூகங்களை கொடுப்பதற்காக தயாராகி கொண்டு இருக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கின்ற போது தனியாக நிற்கணுங்கிறத விட ஆதவ அர்ஜுனா நிச்சயமாக பிரசாந்த் கிஷோரை சந்தித்து கடந்த வாரம் வந்து பிரசாந்த் கிஷோரை ஆதவ அர்ஜுனா சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த உரையாடலின் அடிப்படையில் ஆதவ அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் இணைப்பதற்குண்டான அடித்தளமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை தடுமாற்றமான கூட்டணியாக இருக்குமா, தக்க வைக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குமா, வெற்றி கூட்டணியாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.